குஷ்பு, குட் மார்னிங். மதன் பேசுறேன். சாரி, ஐ மிஸ்ட் யுவர் கால். பூஜையில இருந்தேன். பூஜையில இருக்கும்போது ஐ லைக் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஆமா, இன்னைக்கு மார்னிங் தான் பூஜை. பேரு காவியம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா why don't you drop in? of course உங்க ப்ராஜெக்ட்ஸ் கவனிக்கவே உங்களுக்கு டைம் இருக்காது தெரியும் எனக்கு. எனிவே, ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ ஐ டெஃபினெட்லி நீட் யுவர் குட் விஷஸ். ரொம்ப தேங்க்ஸ். பட்டாபி ஜி, பட்டாபி வந்திருக்கேன். என்ன பண்ணிட்டு இருந்த? உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் லெட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஜி. எதை உங்ககிட்ட காமிக்கிறது, எதை கிழிச்சு போறதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன் ஜி. பார்த்தா அப்படி தெரியலையே, சட்டையில சாம்பார் கொட்டி இருக்கு. ஜி, இன்னைக்கு காவியம் சீரியலோட பூஜை ஜி. பூஜை முடிஞ்சு அப்படியே ஷூட்டிங் போகுது. ஏவிஎம்ல லொகேஷன். 6 மணி வரைக்கும் கால் ஷீட். ஏவிஎம் இங்க இருந்து 7 கிலோமீட்டர். டிராபிக் ஜாமா இருந்தா கூட 8:30 மணிக்கு கிளம்பினா 9 மணிக்கு ஏவிஎம் போய் சேர்ந்துடலாம் ஜி. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜி போடுவேன்? நான் ஒரு ஸ்டேட் கிட்ட வேலை பார்த்தேன்னா அங்க ஒரு நாளைக்கு 100 ஜி போடுவேன். அவ்வளவுதானா? எனக்கு என்ன 1000க்கு மேல இருக்குன்னு தோணுது. அது ஜீவனத்துக்காக போட்ட ஜி. அந்த ஸ்டேட்டுக்கு நான் எவ்வளவு ஜி போட்டாலும் பிடிக்கும். ஆனா அந்த ஆள் தான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரே. அவர் என்ன அனுப்பல ஜி, நான் தான் முதலாளியை மாத்திட்டேன். சாரு எங்க? சாரு, மன்னிக்கணும் சுவாமி, உங்களை தான். ஒரு நிமிஷம் இங்க வர முடியுமா? மந்திரம் சொல்லிட்டு இருக்கும் போது பாதிலேயே தடுத்து நிறுத்துறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி தப்பா அர்ச்சனை பண்றது அதை விட தப்பு. என்ன பெரிய தப்ப கண்டுபிடிச்சிட்ட? ஓம் கணேஸ்வராய நமஹாக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? கந்தாகிரஜாய சொன்ன. அதுதான், அதேதான். அது கந்தாகிரஜாயம் இல்ல, ஸ்கந்தாகிரஜாயம். ஓம் ஸ்கந்தாகிரஜாய நமஹா. அது மட்டும் இல்ல, நீங்க என்னமோ கடமையே கடனேன்னு மந்திரம் சொல்றீங்க. இங்க வந்திருக்கிறவங்க கவனிக்கிறாங்களா இல்லையான்னு கூட நீங்க கவனிக்கல. என்னம்மா தகராறு பண்ணணும்னே கோவிலுக்கு வந்திருக்கியா? நான் தகராறு பண்ணவும் வரல, தட்டி கேட்கவும் வரல. இதே நீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ணிருந்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு புரியும், கவனமும் இங்கே இருக்கும். இல்லனா தோ இங்க பாருங்க, ஒருத்தர் மொபைல்ல பேசிட்டு இருக்காரு, இங்க 2 பேர் அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கும் கோவில். அந்த காலத்துல எல்லாருக்கும் சமஸ்கிருதம் தெரிஞ்சது, அதனாலதான் தெரிஞ்ச மொழியில வழிபாடு செஞ்சாங்க. இப்பதான் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமே, அதான் தமிழ்ல வழிபாடு செய்யுங்கன்னு சொல்றேன். தமிழ்லயே அர்ச்சனை பண்ணுங்க. எனக்கு தமிழ்ல எல்லாம் மந்திரம் சொல்ல தெரியாதுமா. நான் சொல்றேன். சீரியலை பொறுத்த வரைக்கும் சார் வந்துட்டாரா? வணக்கம் சார். வாங்க. வணக்கம். என்ன ஆட்டோல வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா கார் அனுப்பியிருப்பேனே. இல்ல சார், வர வழியில கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நேத்துக்கு வரணும் இல்லையா, அதான் ஆட்டோலயே வந்துட்டேன். ஓஹோ, ஐ ஹோப் ஐ அம் நாட் லேட். ஜி நினைச்சாலும் அவரால லேட்டா வர முடியாது. நவீன் வாப்பா வா. இதுதான் இவன் டைரக்ட் பண்ண போற முதல் சீரியல். நவீன், சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நோ ப்ளீஸ், இந்த காலில் விழுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சார் என்ன சார் நீங்க இவ்வளவு பெரிய ஷாக் கொடுக்குறீங்க? டைரக்டர் யாருங்கறத நீங்க சஸ்பென்ஸா வச்சிருக்கிறதால யாரோ பெரிய டைரக்டரா இருப்பாருன்னு நினைச்சேன். ஒரு அறிமுக டைரக்டர் எப்படி ஜியை டைரக்ட் பண்ண முடியும்? ஜியை டைரக்ட் பண்ணனும்னா ஒரு தகுதி, திறமை, குவாலிஃபிகேஷன் இதெல்லாம். பட்டாபி, எப்படி ஜியை டைரக்ட் பண்ண முடியும்? ஜியை டைரக்ட் பண்ணனும்னா ஒரு தகுதி, திறமை, குவாலிஃபிகேஷன் இதெல்லாம். பட்டாபி, நானும் ஒரு காலத்துல புதுமுகமா இருந்தவன் தான். அறிமுகன்றது டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்ல. மிஸ்டர் நவீன் குமார், ஏன் ஏதோ டல்லா இருக்கீங்க? நீங்க தாராளமா டைரக்ட் பண்ணலாம். நீங்க எப்படியெல்லாம் கேட்கறீங்களோ அப்படியெல்லாம் நான் நடிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த விதமான கூச்சமோ தயக்கமோ வேண்டாம். என்ன சார் எழுதிருக்கீங்க?